அன்பான நேயர்கள் இணையக்கூடிய இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதன்வள்ளி. நேயர்களே, மக்களுடன் மருதன்வள்ளி என்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். மருதன்வள்ளி சமுதாய வானொலி 89.6 தினந்தோறும் நல்லதொரு தலைப்பின் கீழாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று நமக்காக நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார் மருத்துவர் முகமது ஜாஃபர் அவர்கள். மை தருமபுரி என்ற அமைப்பினுடைய அறங்காவலர் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவராக முகமது ஜாஃபர் அவர்கள். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு நேயர்களே, சமூக சேவையும் மருத்துவ முகாமும் என்ற இனிய தலைப்பில் நாம் பேச இருக்கின்றோம். வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினரை அன்போடு வரவேற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக சேவையிலும் அல்லது மருத்துவ முகாம் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். நிலையத்தோடு தொடர்பு கொண்டு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 04342 என்ற முன் இணைப்போடு 280 896 மற்றும் ஒரு இலக்கமாக 04342 என்ற முன்னிணைப்போடு 290 896 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கும். உங்களை பற்றிய அறிமுகம், மருத்துவர், அதை பற்றி சொல்லுங்களேன். நான் மருத்துவர் முகமது ஜாஃபர். ஸோ கடந்த 25 ஆண்டுகளாக தர்மபுரியில் தான் இருக்கும். ஸோ செந்தில் ஸ்கூல் அப்புறம் விஜய் வித்யா பள்ளியில் என்ன ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ராடு போயிட்டேன். ஸோ அப்ராடில் போயிட்டு ஒரு 6 years MBBS கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே தர்மபுரியில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். தர்மபுரியில் இருந்துருக்கீங்க? ஆமாம். சரி, எப்படி இருந்தது வெளிநாட்டு படிப்பு அந்த விஷயங்கள்? எல்லாமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சரிங்க. பட் போக போக ஐ யூஸ் டு மேனேஜ். எனக்கு வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம தருமபுரி மாதிரியான பகுதிகளில், குறிப்பாக கிராமப்புறம் சார்ந்திருக்கக்கூடிய இடத்துல நம்ம உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு போகும்போது அது ஒரு தயக்கம் இருக்கும். அதாவது பக்கத்து மாவட்டங்களுக்கு போகும்போதே நமக்கு வந்து ஒரு விதமான ஒரு தயக்கம் இருக்கும். குறிப்பாக படிப்புக்காக போகும்போது அது மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும். நம்ம தலைப்புக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி இதை பற்றியான உங்களோட விஷயங்கள், எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை சமாளிக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லுங்களேன். ஆக்சுவலாக வந்து அந்த பாசிட்டிவ் மைண்டு வந்து கொண்டு வரத்துக்கு எனக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு. சரி. ஸோ அது வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கிற மக்களிடையே பேச 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 அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து நமக்குள்ளே வரப்போ அந்த தைரியம், அந்த சக்ஸஸ், அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று வளர ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்துல தான் என்னை வந்து அந்த மக்களிடையே இருக்க ஊக்கம், அவங்க சொல்கிற ஒரு வார்த்தைகள், அது வந்து என்னிடத்துல வந்து ரொம்ப மனதளவில் கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணி அதை கொண்டு போகிறப்போ இன்னும் உதாரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட பெற்றோர் ஒரு டைமும் வந்து எதனா பிரச்சனைகள் அப்படிங்கிற சொல்கிறப்போ அந்த பிரச்சனைகளை எப்படி சொல்யூஷனாக மாற்றலாம், அந்த கொஷின்ஸை எப்படி ஆன்சர்ஸாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து எனக்குள்ள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதன் மூலிமா. எப்போ போனதுங்க நீங்கள்? நான் 2016 போனேன். அக்டோபர். எஸ், 2022 ரிட்டர்ன் ஆனேன். சரி. ஸோ இயர்லி லீவ் கிடைக்கும், அப்போது ஊருக்கு வந்துட்டு போவோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆமாம், ஒரு 6 to 7 months கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மெடிசன் ஃபீல்டு அப்படிங்கிறப்போ கொஞ்சம் யோசித்து பண்ண வேண்டியதாக இருந்தது. பட் போக போக அப்படி ஓகே. எந்த கண்ட்ரியில் இருந்தீங்க? நான் கிர்கிஸ்தானில் இருந்தேன். ரஷ்யா, நியர்பை ரஷ்யா. ரைட். ஓகே. இப்போ நாம் தலைப்புக்குள்ளே வரும்போது இடையில கூட உங்களுடைய அந்த வெளிநாட்டு பயணங்களை பற்றி நாம் பேசுவோம். கண்டிப்பாக. இந்த சமூக சேவை அல்லது சமூக ஆர்வலர் அந்த மாதிரியான ஒரு அக்கறை எப்போ ஏற்பட்டது, எப்படி பிடிப்பு ஏற்பட்டது? ஆக்சுவலாக சிறிய வயதுலேருந்தே நான் வந்து வீட்டில் வந்து எங்கள் தாய் தந்தை வந்து ரொம்ப சமூக சேவை, தானத்தில் நிறைய பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க. யாருக்குனாச்சும் இந்த ரம்ஜான் காலத்துலேயும் இருக்கட்டும் சரி, பக்ரீத் காலத்துலேயும் இருக்கட்டும் சரி, இல்லை மற்ற காலங்கள்லேயும் வந்து நிறைய இந்த தானம் தர்மம் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து அது நான் பார்த்து வீட்டிலே இருந்து பழகிட்டு, ஸோ நாமளும் ஒரு சமூக சேவை பண்ணணும் அப்படின்னு, யார் பாவமாக பார்த்தாலுமே அந்த இடத்துல நாமும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நோக்கம் வந்து எனக்குள்ளே வர ஆரம்பிச்சது. முறையாக இது எப்போ எனக்குள்ளே வந்ததுன்னா, நான் கிர்கிஸ்தானில் ஸ்டடீஸ் பண்ணுறப்போ அங்கே வந்து ஸ்னோ அதிகமாக இருக்கும். பனி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த பனி அதிகமாக இருக்கும். அங்கே வந்து நிறைய மக்கள் வந்து வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. சில பேர் வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் மை தர்மபுரியை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்போ வந்து நம்ம
நம்ம மை தர்மபுரியோட தலைவர் திரு சதீஷ்குமார் ஐயா, அவங்க வந்து நிறைய சேவைகளை பண்ணிட்டு போஸ்ட்டாக போடுவார். இந்த நீட்ஸ் இருக்குது, இந்த நீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக வந்து காது கேளாத ஒரு பள்ளி நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வந்து ஒரு உதவி வேணும் அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அந்த உதவி ஆரம்பித்தது. ஸோ அந்த உதவி முடிஞ்சதோடனே அந்த பள்ளியோடைய தலைமை ஆசிரியர் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து வாழ்த்தினார். ஸோ அந்த வாழ்த்து வந்து எனக்கு ரொம்ப 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 சென்டிமெண்ட்டாக அமைஞ்சது. ஸோ அப்போ வந்து நம்ம தொடர்ந்து இதை வந்து ட்ராவல் பண்ணோம். அந்த அவங்க பண்ணுற பிளெஸிங்ஸ் அது வந்து நமக்கு வந்து எப்பவும் நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு. நிச்சயம். ஸோ அதை அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கப்போ கிர்கிஸ்தானில் நிறைய வந்து கைப்பெண் குடும்பத்தினர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் தாய் தந்தை இழந்த குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. பாட்டி, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா அவங்க கூட வளர்ந்துட்டு இருக்க குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வாழ்வாதாரம் எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நான் மை தர்மபுரி அமைப்போட இணைஞ்சது வந்து கோவிட் டைமில் நம்ம என்ன பண்ணோம்னா, நான் ரஷ்யாவிலேருந்து வரப்போ எல்லாமே கைடன்ஸ் பண்ணது எல்லாமே நம்ம தலைவர் சதீஷ்குமார் ஐயா தான். ஸோ கவர்மெண்ட் சப்போர்ட்ஸோடு நம்ம ரஷ்யாவிலேருந்து இங்கே வந்தோம். ஸோ இங்கே வந்து கோவிட் டைமில் வந்து ரொம்ப மக்கள் வந்து பாதிச்சிட்டாங்க. அவங்களுக்கான தடுப்பூசிகள் வந்து நிறைய தேவைப்பட்டது. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கான தடுப்பூசி முகாம்கள் வாலண்டியரிங் சர்வீஸ் பண்ணோம், தன்னார்வல தொண்டு பணி பண்ணோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் நண்பர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு சதீஷ் அண்ணாவோட சேர்ந்து நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2000 to 3000 பேருக்கு வந்து தடுப்பூசி போடுறதுக்கான வழிவகை செஞ்சோம். அதுவும் வந்து அரசு மருத்துவமனை அவங்களோட சப்போர்ட், மெடிக்கல் ஆஃபீஸர் சாரு எல்லாரும் அவங்களோட சேர்ந்து தான் நம்ம இந்த சர்வீஸை பண்ணிட்டு இருந்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே ஒரு சர்வீஸ் தொடங்கி நான் மறுபடியும் ரஷ்யா போக வேண்டிய கட்டாயம் கொரோனாக்கு பிறகு. ஸோ தொடர்ந்து பேசும் நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக வருக. வணக்கம். காலை வணக்கம் சார். வணக்கம். நான் தருமபுரி மாவட்டம் அக்கமலை தாசம்பட்டி சித்தன் சார். நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கும் சித்தன், நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி நம்மளோட மழை பெய்ய காலநிலை எப்படி இருக்கு? மழை எப்படி நிலவும்? மழையெல்லாம் விட்டு குளிர் அடிக்குதுங்க, பனி இறங்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு குளிர் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார் மழையை கண்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, மழை குறைஞ்சிருக்கும். சரி சார். இப்ப இன்றைய தலைப்பு வந்து சமூக சேவையா? ஆமாம், சமூக சேவையும் மருத்துவ முகாம், மெடிக்கல் கேம்ப் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, ஊர்ல எல்லாம் வந்து நடத்துவாங்க பாருங்க. சரிங்க சார், ஆரம்பிக்கிறேன் சார். இந்த சமூக சேவை பற்றி. இந்த சமூக சேவை என்பது சார் வந்து இந்த வயதானவங்க ஒரு இதுக்கு ஒரு நல்லது கேட்டு போய் நம்ம முன்னாடி தாங்குறாங்க பாரு, நம்ம வேலையை விட்டுட்டு போய் அவங்க அந்த சேவை செய்யணும் சார். அந்த சேவை செஞ்சா மட்டும்தான் சார் அது வந்து சமூக சேவைக்கு நம்ம போய் அதை ஈடு கொடுக்க முடியும். நிச்சயமா. நீ அந்த வேலைக்கு என்னது போற, நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அவங்க எப்படி போனான்றதெல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார். அது சமூக சேவை ஈடு வராது. நான் ஒரு நாள் ஒரு ஆள்கிட்ட நான் போனேன். சரி, போனதுமே அவர் என்ன பண்ணாரு, கீழே நான் வாங்க, எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். எனக்கு 98 வேலை கிடக்கு, நான் எங்க முன் சேவை செய்ய போறேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். எனக்கு நான் ரொம்ப உடம்பு சூழ்நிலை ரொம்ப கஷ்டமாயி போச்சு. சரி பக்கம், சரி இவரை போய் நம்ம முன்ன இவரை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த இன்னொரு ஒரு முக்கியமான கஸ்டமர் ஒரே ஒரு போன் பண்ணான். சரிங்க. போன் பண்ணதுமே, இந்த மாமா இந்த மாதிரி வாங்க, ரொம்ப சூழ்நிலை சரியில்லாம இருக்குது அப்படின்னா. சரி, இந்த மாதிரி ஒரு தூத்தல் வேற, அப்ப புயல் மாதிரி, இப்போ ஒரு 5-6 வருஷம் ஆச்சு அந்த புயல. சரி, அவர் வந்து எனக்கு என்ன பண்ணாரு, என்னுடைய சேவையோட நான் உனக்கு ஒரு சேவை செய்யறதுனா நல்லது, எனக்கு வந்து நல்லதாப்பா, என்ன கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் ஊசி போட்டு, நம்ம ராகவேந்திர கிட்ட போய் ஊசி போட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு உன்னுடைய சூழ்நிலை எப்படி போய் இருக்குது அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் என்ன வந்து வீட்டுல வந்து விட்டுட்டு அவர் என்ன சொல்றாரு, எங்கிட்ட உட்கார வச்சு, உனக்கு வந்து இந்த சேவை செஞ்ச மாதிரி தான் ஒரு எங்க வீட்டு சுமையை கூட உன்னுடைய சுமையை நான் செய்யற மாதிரி தான் நல்லது. அது நீ வந்து அந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு செய்ய கத்துக்கான்னு சொன்ன. அப்படி என்ன, நானும் என்னுடைய வேலையை விட்டுட்டு போய் அடுத்தவங்களுக்கு தான் செய்வேன் சார். உண்மை நல்லதை கேட்டது செய்வேன். கண்டிப்பா. நம்ம வேலையை நம்ம பார்க்க கூடாது. கண்டிப்பா. நம்ம வேலையை நினைச்சாவே நமக்கு அந்த இது கிடைக்காது. அதான் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் சார். நம்ம எப்பயுமே நல்லதுங்க அந்த செய்த மாதிரி தான் சார் நல்லது. அதே மாதிரி தான் என்ன இருக்கிற கஸ்டமரும் போய் அடுத்தவங்களுக்கு வந்து வயதானவங்களுக்கு ஒரு நல்லது கேட்டதுன்னா முன்னாடி நீங்க அதான் சார் சமூக சேவை நல்லது. நல்லது. எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்மளோட பயந்து கொள்ள ஒரு டாக்டர் இருக்காரு, அவர்கிட்ட கொஞ்சம் பேருக்கு 10 நிமிஷம் வழி விடுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நான் தாசனம்பட்டி சித்தன் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? கிளினிக் எங்க நடத்துறீங்க உங்களோட கிளினிக்? ஐயா நம்ம இப்ப சமூக சேவை செஞ்சுட்டு இருக்கோம். எந்த இடத்துல? இல்ல, இது அவர் வந்து ஒரு சமுதாய சேவை மாதிரி உங்களை மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு. இதுக்கு மேலதான் வளர்ந்து வரக்கூடிய மருத்துவர் அவரு. சரி. வாய்ப்பு ரொம்ப நன்றி.
ஒரு அன்பான நேயர், எப்பவுமே ஒரு ஆர்வமாக பேசக்கூடியவர். கண்டிப்பாக நிச்சயமாக அதனால தான் கேட்டார் உங்களுடைய கிளினிக் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், இப்போது அதன் பிறகு இந்த சமுதாய சேவை, குறிப்பாக இந்த மருத்துவ முகாம், அதை பற்றியான விஷயங்கள் சொல்லுங்கள். நம்ம மை தர்மபுரி டீமோட செயலாளர் இருக்கார் தமிழ் செல்வன் ஐயா அவர்கள். ஸோ அவங்களோட மகன் வந்து பிளட் கேன்சர்னால் வந்து இறந்துட்டார், ரத்த புற்றுநோயால் இறந்துட்டார். ஸோ அவரோட நினைவாக வந்து நம்ம இந்த மருத்துவ முகாம்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இதில் என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து ஆதரவற்றோர் இருந்தாலும் சரி, இல்லை பப்ளிக் மக்கள் எல்லாருக்கும் வந்து இலவச மருத்துவ முகாம்கள் வந்து கண்டக்ட் பண்ணி, அதில் வந்து சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து நோய் இருக்கும், பட் வந்து அது வந்து எனக்கு செலவாயிடும், எனக்கு ஹாஸ்பிட்டல் போனால் செலவாயிடும், மருத்துவமனை போகவே முடியல, என்னால் முடியாது, மேனேஜ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் நம்ம என்ன பண்ணோம்னா, மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தாலும் சரி, அந்த ஊரோட யார் மெயின் அசோசியேட் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட நம்ம லிங்க் பண்ணி அவங்க மூலிமா நம்ம வந்து மருத்துவ முகாம்களை கண்டக்ட் பண்ணுறோம். எந்த வகையான நோயாக இருந்தாலும் சரி, அதுக்கான டாக்டர்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி அதுக்கான மருத்துவ முகாம்கள் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதில் எப்படின்னா, இப்போது இசிஜி, எக்கோ இதெல்லாம் வந்து வெளியில் போய் எடுக்கணுன்னா ரொம்ப மக்கள் வந்து ரேட்டு கேட்டவுடனே பயந்து வந்து, இல்லை என்னால் வந்து இது முடியாது அப்படிங்கிற சொல்கிற பட்சத்தில், முடியாது அப்படிங்கிற சொல்கிற அந்த விஷயம் வந்து நாங்கள் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக இலவச மருத்துவ முகாம்களில் அந்த டாக்டர்ஸ் கூட பேசி, அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் பேசி நம்ம ஃப்ரீயாக மெடிக்கல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மருத்துவ முகாமில் மட்டும் முடிக்காமல், மருத்துவ முகாம் முடிஞ்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு எதனா தொந்தரவு இருந்துங்கன்னா அது ஃபாலோ அப்பும் பண்ணி கொடுக்குறோம். இப்போது ஏதாச்சும் ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ நம்ம சர்ஜரிஸ் வந்து ஸ்டெயின் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஒசூர் அவங்களோட சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஐ கேட்டராக்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து இங்கே சர்ஜரிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களோட டைப் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரீ ஐ சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்குறோம். இந்த அரவிந்த் ஹாஸ்பிட்டல், நேத்ரா ஹிருதயாலயா இவங்களோடலாம் சேர்ந்து டைப் பண்ணி, வாசனை கேர் இவங்களோடலாம் நம்ம டைப் பண்ணி நாம் பேசுவோம். இணைப்பில் வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சந்திரசேகர். வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு விருந்தினருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றிங்க. போய் அந்த அனுபவங்கள்லாம் மிக சுவைபட பகிர்ந்துக்கிட்டாரு. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய கேட்க வேண்டியது இருக்குங்க. மகிழ்ச்சி. எனக்கு என்ன கேள்வினா, நம்ம தர்மபுரியில ஏதாவது கேம்ப் மாதிரி அல்லது ஆர்கனைஸ் பண்ணி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவோ இல்லைன்னா அவரே கூட ஏதாவது ஒரு தனியான விஷயம் செஞ்சேன், எனக்கு ரொம்ப மன நிறைவாக சந்தோஷமாக இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா பகிர்ந்துக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, இப்போ அந்த மெடிக்கல் ஃபீல்டு அப்படிங்கிறது ரொம்ப ப்ராடன் ஆயிருக்கு. சோ அந்த மெடிக்கல் ஃபீல்டு அவர் அயல் நாட்டிலயும் இருக்கிறாரு. சோ இந்த சேஞ்சஸ் நம்ம நாட்டுல கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நான் பர்சனலா நினைக்கிறேன். அப்படின்னா என்ன சில விஷயங்கள் அதை பத்தி சொன்னாங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். மிக்க மிக்க நன்றி சந்திரசேகர். நம்ம வானொலியில் கேட்போம் உங்களுடைய 2 கேள்வி. நிச்சயம் 2 கேள்வி கேட்டிருக்காரு அவர். நீங்கள் செய்த சேவை, இந்த முகாமில் செஞ்சிருக்கக்கூடிய சேவைகள்லேயே உங்கள் மனதை தொட்ட ஒரு விஷயம், பரவாயில்ல இப்படி நாம் ஒருத்தருக்கு நாம் வாழ்வு கொடுத்துருக்குறோம் அல்லது காப்பாற்றிருக்கிறோன்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கார். வெளிநாடுகளில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, படிச்சிருக்கிறீங்க, அங்கெல்லாம் எப்படி இருக்குது, அதை இங்கே எப்படி நடைமுறைப்படுத்த முடியும், என்ன செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்றத பற்றியான கேள்விகள் அவருடைய கேள்விகளாக இருக்குது. சரி, முதல் கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். முதல் கேள்வியில் வந்து அவங்க வந்து முகாமில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஐயா. பிடித்தமானது அல்லது ரொம்ப மனதை தொட்டது, அவங்கள நாம் காப்பாற்றிருக்கிறோம் அல்லது உதவி பண்ணியிருக்கிறோன்ற அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள். ஸோ நம்ம அரசு நகராட்சி, மாநகராட்சி, தருமபுரி நகராட்சி இருக்குல்ல, தருமபுரி நகராட்சியில் நகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து நம்ம ஒரு மருத்துவ முகாம் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம். சரிங்க. ஸோ அது வந்து நம்ம வன்னியர் கல்யாண மண்டபத்தில், நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்க வன்னியர் கல்யாண மண்டபத்தில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மருத்துவ முகாமில் நிறைய பேர், எல்லா தருமபுரியில் இருக்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான மருத்துவ முகாம்கள் வந்து நம்ம நீட்டாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு அனுப்பிச்சோம். அதில் வந்து ஒருத்தர் வந்து இருந்தார். ஆக்சுவலாக ஒரு பப்ளிக்கு அவர் வந்துட்டார். அவர் வந்துட்டு ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவங்களுக்கு வந்து இருதயத்தில் வந்து ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நமக்கு வந்து அதை எப்படி அந்த இடத்துல வந்து அதை திங்க் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே அவரை கூட்டிகிட்டு போயிட்டு முதல்ல
இசிஜி எக்கோ முதல்ல எடுத்து பார்த்தோம், அதை ஃபைனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா அவரை வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அவருக்கான சர்ஜரிஸ்க்காக ஃபாலோஅப் கொடுத்தோம். ஃபாலோஅப் கொடுத்துட்டு அவரை வந்து அந்த சர்ஜரிஸ் வெற்றிகரமாக இலவசமாக செஞ்சு முடித்தோம். அது வந்து ஒரு மனம் தொட்ட விஷயம். அது முடிச்சுட்டு அவர் வந்து, தம்பி நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், உங்கள் பெற்றோர் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம், ஒரு வார்த்தைகள் சொன்னார். ஸோ அந்த வார்த்தைகள் வந்து மிகவும் எனக்கு தொட்ட வார்த்தைகள். ஸோ அந்த சர்ஜரி பண்ணுறங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணி அவரை வந்து நாங்கள் காப்பாற்றிருக்கோம். இன்றைக்கும் அவர் பாப்பாரப்பட்டியில் இருக்கார். ஸோ அவர் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு அவர் வீட்டில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அடிக்கடி கால் பண்ணி பேசுவார். இருந்தாலும் அதாவது வந்து ஒரு காலத்தினால் செய்த உதவி ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லி ஐயன் வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். அந்த சரியான நேரத்தில் சரியான உதவியை நாம் செய்யும் பொழுது அந்த உதவி சின்னதோ இது பெரிய உதவி தான். அப்போது அந்த உதவி வந்து எப்பவும் நிலைச்சு நிற்கும். அந்த வகையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முதல் விஷயத்த நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இரண்டாவது விஷயத்த நீங்கள் பேசுவோம். நேயர் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, அவர்கிட்ட பேசிட்டு பேசுவோம். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் பாலு. நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. இங்கே காலேஜில் முன்னாடி இருக்கும்போது ஒருத்தர் 6 மணி 7 மணி இருக்கும், ஒருத்தர் அடிபட்டாரு. இதில் பிடபிள்யூ உள்ள ஒருத்தர் அடிப்பட்டவொடனே நான் ஓடி போயிட்டு பார்த்தேன். சரியான பார்த்து அப்புறம் ஓடி போயிட்டு பயிற்சி சொன்னேன். அப்புறம் சொன்னோன்னே அங்கேருந்து அவங்க வண்டி அனுப்புனாங்க. அங்கேருந்து வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு 50 பேர், ஒரு 25 பேர் இருந்தாங்க ஐயா காலேஜுக்கு முன்னாடி. நைட் ஆயிடுச்சு. வந்து முன்னாடி இருக்காங்க அந்த காலேஜுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து வரையில யாருமே இல்லைங்க. அவங்க ஒட்டப்பட்டு விஷயம் போயிட்டாங்க. அப்புறம் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு இல்லையா அவங்க ஏசுறாங்க. என்னையா சொல்லி எங்க பார்த்த, நீ என்ன பார்த்தியா, நீ போய் சொல்றியா அப்படின்னு. இல்லைங்க சார், அடிப்பட்டாரு சார், இங்கதான் கிடந்தாரு காலேஜுக்கு முன்னாடி. சரி, மறுபடியும் திருப்பிட்டு வந்து பார்த்தா அப்படி அனாமத்தா கிடக்குறா சார், ஒருத்த கூட இல்லை. அப்புறம் இன்னொருத்தரை கூட்டிக்கிட்டு அப்புறம் 2 பேரும் வண்டியில போயிட்டு அங்க டவுனுக்கு போய் இறங்கி காசு இல்லைங்க சார், ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்துருக்கேன். சேர்த்தோன்னே அவங்க வந்து இன்னும் வந்து காசு கொடுங்க, வந்ததுக்கு 75 ரூபா கொடுங்க அப்படின்னு என்கிட்ட இல்லை. அப்புறம் நல்ல வேலை அவர் நண்பர் பக்கத்துல உள்ள இருந்தாரு. அப்புறம் அவர் கொடுத்துட்டு அப்புறம் நாங்க சொன்ன இந்த மாதிரி தான் சார் வந்து அவர் பிடபிள்யூ வேலை செய்யறாரு, எனக்கு தெரியும், அது போறது வர தெரியும், அவள் தான் சார், நண்பரெல்லாம் எதுவும் இல்லை, அடிப்பட்டதுனால போட்டு வந்தேன் அப்படின்னு. நன்றிங்க. உங்களுடைய அந்த ஒரு சேவைக்கு மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். இப்போது அவர் கேட்ட சந்திரசேகர் காட்பாடியிலேருந்து கேட்ட கேள்விக்கு, முதல் கேள்விக்கு மிக அழகாக சொன்னீங்க, ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பேசுனீங்க. இரண்டாவது கேள்வி, இங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அப்ராடில் அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பும் பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்குது முதல்ல? அங்கே இருக்க மருத்துவ கட்டமைப்பும் இங்கே இருக்க மருத்துவ கட்டமைப்பும் எல்லாமே நல்லதாக இருக்குது. எதுவுமே வந்து நம்ம இப்போ வந்து இந்தியா வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் வந்து எவ்வளோ மக்களுக்காக முடியுமோ அவ்வளோ மெடிசின்ஸ், அவ்வளோ என்னென்ன சர்ஜரிஸ் பண்ணணுமோ அது எல்லாமே மேக்ஸிமம் 99.9% வந்து எல்லாமே வந்து அப்ராடில் இருக்கிறது எல்லாமே வந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. ஐ மீன் நான் படித்த கண்ட்ரியில், வேறு கண்ட்ரி தவிர நான் படித்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த விஷயத்தை வந்து இங்கே வந்து ஆல்ரெடி செயல்படுத்தியிருக்காங்க. எனக்கு என்னென்னா நம்ம நாட்டோட தான் அங்கே இன்னும் போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தோணுது. இங்கே வந்து இன்னும் நிறைய சர்ஜரிஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கான எக்கனாமிக் வந்து அங்கே இன்னும் டெவலப் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இருந்த இடத்திற்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம நாடு ரொம்ப மிக சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்படி இந்த சமூக சேவைகளில் இப்போ இந்த மருத்துவ முகாமில் என்னென்ன மாதிரியான மருத்துவ முகாம்கள், அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக அதில் எதெல்லாம் நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க, நடத்திருக்கீங்க? மொத்தம் வந்து நம்ம ஒரு 4-5 கேம்ப் நடத்தியிருக்கோம். மெயின் அஃபீஷியல்ஸ் கூட, கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கூட நம்ம மெயின் கேம்ப்ஸ் நடத்தியிருக்கோம். ஸோ அது வந்து மெயின் துப்புரவு பணியாளர்கள், நம்ம முனிசிபாலிட்டி துப்புரவு பணியாளர்களுக்கே 2 மெடிக்கல் கேம்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெடிக்கல் கேம்ப்ஸில் நம்ம வந்து குழந்தைகள் நல மருத்துவரை கூப்பிட்டுருக்கோம், பெண்கள் சிறப்பு மருத்துவரை கூப்பிட்டுருக்கோம், அப்புறம் பல் சம்மந்தப்பட்டது மருத்துவரை கூப்பிட்டுருக்கோம், ஸோ கண் சம்மந்தப்பட்டது நம்ம கூப்பிட்டுருக்கோம், இதயம் சம்மந்தப்பட்டது நம்ம கூப்பிட்டுருக்கோம். சரிங்க. அதுக்கப்புறம் நம்ம இசிஜின்னு சொல்லுவோம், இதயம் சம்மந்தப்பட்டது தான். இசிஜி எடுத்திருக்கோம், எக்கோ எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. இசிஜியில் எதனா பிரச்சனைகள் இருந்தால்
அதுக்கு அடுத்த கட்டமாக தான் எக்கோ சொல்லுவாங்க. எக்கோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நமக்கு அதுக்கான என்ன சொல்யூஷனோ அதை வந்து எக்கோ சொல்லும். ஸோ அந்த எக்கோவும் வந்து வேறு கேம்ப்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் நம்ம மக்களுக்காக வந்து வெளியில் நிறைய செலவு பண்ணுறாங்க இதுக்காக. ஸோ அந்த எக்கோவும் நம்ம இலவசமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செயின்ட் பீட்டர்ஸ் மருத்துவக் கல்லூரியோட சேர்ந்து நம்ம இந்த எக்கோவும் நம்ம வந்து இலவசமாக மருத்துவ முகாமில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் மெடிசன் இதில் வந்து டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் அங்கேயே ரத்த பரிசோதனை, ரங்கா டிபார்ட்மெண்ட், ரங்கா டயக்னோஸ்டிக், ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக், இவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து ரத்த பரிசோதனை வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப்ஸ்லையும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. தருமபுரியில் வந்து ரங்கா அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் மெடால் இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரத்தத்தை எடுத்துட்டு ஒரு ரத்தத்தை டெஸ்ட் பண்ணணுன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும், ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் எடுக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பாட்டில் என்னென்ன எடுக்க முடியும், ஐ மீன் சுகர் செக் பண்ணிக்கலாம், ஆன் ஸ்பாட்டில் பிளட் குரூப்பிங் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் ஆன் ஸ்பாட்டில் செக் பண்ணி சொல்லிடுவாங்க. யாருக்கு சர்க்கரை சம்மந்தப்பட்டதோ இல்லை தைராய்டு சம்மந்தப்பட்டதோ எதனா செக் பண்ணணுன்னா அவங்க பிளட் சாம்பிள் வாங்கி வச்சுப்பாங்க, அவங்க ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுப்பாங்க, அவங்க லேபுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா லேப்லேருந்து அவங்களுக்கு கால் பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து விட்டுருவாங்க இலவசமாக. அதாவது இப்போல்லாம் எளிமையாகி போச்சு, வாட்ஸ்அப் இந்த மாதிரி விஷயங்கள்ல ரிப்போர்ட் மெயில், இமெயில் ஐடியில் அஞ்சல் மூலியமாக நம்ம அனுப்பிச்சிடுறது ஈஸியாக அனுப்பிச்சிடுறாங்க. சரி, இப்போது உங்களை ஏதாச்சும் இந்த மாதிரி கேம்ப்ஸ் வந்து நடத்தணும், இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்தணும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அது கேட்டால் அது செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், அந்த மாதிரியான வசதிகள் உங்கள் கையில் இருக்கா? கண்டிப்பாக அந்த ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணி தரணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து அவங்க வென்யூ லொக்கேஷன் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே எங்கே மெடிக்கல் கேம்ப் பண்ணலாம், அவங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் இருக்குது, அந்த ஏரியாவில் என்ன தொந்தரவு இருக்குது, எந்த மாதிரி டாக்டர்ஸ் வந்தால் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த நோயினால் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க, இவங்களுக்கான மருத்துவ செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் பண்ண முடியல, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுங்கன்னா அந்த ஊர்லேருந்து கேட்டாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக அந்த அவங்க லொக்கேஷனுக்கே போயிட்டு அவங்க ஊரில் இருக்கிற ஒரு லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அங்கே டாக்டர்ஸை வர வச்சு நாங்கள் அங்கேயே மெடிக்கல் கேம்ப் இலவசமாக பண்ணித்தரோம். சரி, அப்படி தொடர்பு கொள்ளணுன்னா எப்படி தொடர்பு கொள்றது? எங்கள் அமைப்பு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் இருக்கும். அதில் வந்து எங்கள் சதீஷ் ஐயாவோட நம்பர் இருக்குது. ஸோ அதை வந்து தொடர்பு கொண்டு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை என்னோட நம்பர் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். எனக்கு கூட நீங்கள் ரெக்வஸ்ட் உங்கள் இதுலேருந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஃபார்மல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. நாங்களும் வந்து மருத்துவ முகாம் இங்கே நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசுக்கிட்ட வந்து நாங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கணும், நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதன் மூலிமா நாங்கள் டாக்டர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அந்த இடத்துல மெடிக்கல் கேம்ப்ஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். உங்களுடைய எண்களை சொல்லுங்கள். இந்த 9486079070. இன்னொரு முறை சொல்லுங்கள். 9486079070. 9486079070. 9486079070 அப்படின்ற எண்களை தொடர்பு கொண்டு நாம் உங்களுக்கான அந்த மருத்துவ முகாம் தொடர்பான தேவைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் முதல்ல அது சரிதானா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவீங்க. சர்வே மாதிரி அதை போயிட்டு அந்த ஸ்பாட்டில் பார்த்து என்ன விஷயங்கள் அப்படின்றத நம்ம ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி யாராச்சும் தொடர்பு கொண்டு பேசுனது உண்டா? நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்கோண்ணே. நமக்கு நல்லம்பள்ளியிலேருந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அரசு மருத்துவமனையிலேருந்து நமக்கு கொடுப்பாங்க, அதுவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம மருதநெல்லி காலேஜ்லேயே ஒரு மெடிக்கல் கேம்பும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சில பேர் வந்து மருத்துவ முகாம்கள் வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில வந்து எனக்கு மருந்துகள் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா தான் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அரசு சார்ந்த அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க அக்செப்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே ப்ராசஸ் பண்ணுவோம். மினிமம் ஒரு 1 வீக்கில் நாங்கள் கண்டிப்பாக அந்த பீரியட் வந்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு 1 வீக் to 15 டேஸ்க்குள்ளே நாங்கள் மெடிக்கல் கேம்ப் பண்ணி முடிச்சோம். அதாவது தகவல் கொடுத்ததுலேருந்து ஒரு 15 நாட்கள் அதிகபட்சமாக நாம் தேவைப்படுது அதில் ஃபர்தராக ப்ராசஸ் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக. ஏன்னா டாக்டர்ஸ் அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ அந்த நேரத்தில் அவங்க மெடிசன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ
அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கொஞ்சம் அவங்க அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசி நமக்கான பெர்மிஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும். நம்ம அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எல்லா டாக்டர்ஸ் அந்த டேட்டில் ஃப்ரீயாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வென்யூ லொக்கேஷன் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம அவங்கள கோஆர்டினேட் பண்ணால் தான் அவங்க வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணி தருவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு அரசு பள்ளி இருக்குது, ஒரு நடுநிலை பள்ளி 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி இருக்குது. இப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ப்ளஸ் அந்த மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்கள், அங்கே பயிலக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், இவங்களுக்கான ஒரு முகாம் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது இருக்கும்? நாம் வந்து இப்போ அரசு மருத்துவமனை அரசு பள்ளின்னு சொல்லிட்டீங்க நீங்கள். ஸோ அந்த தலைமை ஆசிரியரோ அந்த ஹெட் மாஸ்டர் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நமக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா நாம் வந்து அந்த பள்ளியை போய் பார்ப்போம், முதல்ல வெரிஃபை பண்ணுவோம். ஸோ அந்த அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது, எந்த மாதிரியான ஆக்சுவலாக அரசு பள்ளிகளில் வந்து நிறைய அரசு முகாம்கள் வந்து நடத்திட்டு தான் இருக்காங்க, செக்அப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கான அயன் கண்டென்ட் கொடுக்கணும், விட்டமின் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய நானே பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்க வந்து அந்த ஃபாலோ அப் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அங்கே என்ன தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மாணவர்கள் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து குழந்தைகள் நல மருத்துவர், மகளிர் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பெண்கள் மருத்துவர் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பிளட் குரூப்பிங்கே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பிளட் குரூப்பிங் நம்ம தெரிஞ்சுக்க வைக்கலாம். அப்புறம் ஹீமோகுளோபின்னா நம்ம உடம்புல எவ்வளோ ரத்த அளவு இருக்கு அது தெரிய வைக்கலாம். குழந்தைங்க வளர்ற குழந்தைங்கன்னும் போது அவங்க உடம்புல சத்து எப்படி இருக்கு, அயன் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் நம்ம கூடவே பெற்றோரையும் கொண்டு வரும்போது ஒரு ஆலோசனை மாதிரியும் சொல்லலாம். மாணவனுடைய உடல்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி போசாக்கான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்றது நீங்க சொல்றதுக்கான வாய்ப்புல இருக்கு. இல்லைன்னா நம்ம அந்த அரசு பள்ளியில போறப்போ அதுக்கு முன்னாடியே வந்து பெற்றோர்களை கூப்பிட்டு கலந்தாய்வு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான உங்க குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கு, இது நாங்கள் இலவசமாக பண்ணி கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்களை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கான முயற்சிகளை நாங்கள் ஈடுபட்டு அந்த அரசு பள்ளியில் மருத்துவ முகாம் கண்டக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதற்கான சூழல்களும் இருக்குது. எல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம், 100% பண்ணலாம். ஒரு முன்கூட்டிய தகவல் கொடுத்தா அது செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிரம்ப. அரசு சம்மந்தப்பட்டது நம்ம எந்த ஹெல்ப் கேட்டாலும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பண்ணுறதுக்கு அரசு ஊழியர்கள் வந்து ரொம்ப ஈகராக இருக்காங்க பண்ணுறதுக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்துகிட்டு போனாவே நீங்கள் தைரியமாக பண்ணுங்கள், நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம் வந்து இப்போ கண்டிப்பாக இருக்குது. நம்ம தருமபுரி கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கட்டும், முனிசிபாலிட்டி இருக்கட்டும், நம்ம பிடபிள்யூடி இருக்கட்டும், நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், தருமபுரி அரசு மருத்துவமனை இருக்கட்டும், அவங்க எல்லாரும் வந்து இந்த உதவிகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லாருமே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதை நம்ம கரெக்டான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டால் இன்னும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். நம்ம ஒரு இனிய பாடலுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பாக. அன்பான நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதன்வெள்ளி சமுதாய வானொலி 89.6 மாவட்டத்தினுடைய முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய மக்களுடன் மருதன்வெள்ளி நிகழ்ச்சியில் சமூக சேவையும் மருத்துவ முகாமும் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக மருத்துவர் முகமது ஜாஃபர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். மை தருமபுரி என்ற அமைப்பினுடைய அறங்காவலர் மற்றும் ஒருங்கிணைப்பாளராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். இணைப்பில் வரக்கூடிய நேயரை சந்திப்பும். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. அன்பு சகோதரர் குரலோய் அவர்களுக்கு வணக்கம். வணக்கங்க. வணக்கம். சேலம் அமானி கொண்டலாம்பட்டி காட்டூர் கே. வணக்கம் கணேசன், நல்லா இருக்கீங்களா? அது அருமையா இருக்கிறேன். ஒரு 3 தினங்களாக இணைப்பு வர முடியல. ஏன்னா எங்களுடைய உணவகம் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டதால் அந்த வேலையா இருந்தனால வர முடியல. நல்லதுங்க. அது ஒரு மன அழுத்தமா இருந்தது. சரிங்க. அந்த மன பாரத்தை இப்போ இன்னைக்கு குறைச்சிருக்கீங்க. ரைட். இன்றைக்கி அதே மாதிரி தான் மருத்துவர் நம்மளோட சிறப்பு விருந்தினராக இருக்கிறாரு. சமூக சேவையும் மருத்துவ முகாம்களும் அப்படின்ற தலைப்பில் மருத்துவர் முகமது ஜாஃபர் அவர்கள் சமூக ஆர்வலர், அவர் நம்மளோட இணைப்பில் இருக்கார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மருதநெல்லி எங்கள் குடும்ப பண்பலை சார்பில் முன்ன அவருக்கு வரவேற்று வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள். ஐயா வந்து எங்க மருதநெல்லி சமுதாய பண்பலையை நாங்க கேட்க ஆரம்பிச்ச பின்னாடி நிறைய மன அழுத்தங்கள் குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா எனக்கு 60 வயதாவது, ஒரு இளமை எங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. ஓடிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் தலைப்பு அந்த வகையில தராங்கய்யா. அருமைங்க. அந்த வகையில நீங்க இன்னைக்கு சமூக சேவையை ஒட்டி ஒரு மருத்துவர் வந்து எங்கள் பொதுமக்களுக்கு வந்து ஒரு நல் வழி காட்ட வந்திருக்கிறீங்க. கண்டிப்பாங்க ஐயா, கண்டிப்பா. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்க. பணிகள் கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறதுனால
நீண்ட உரை இன்னைக்கு என்னால பேச முடியாத சூழ்நிலை. சரிங்க சரிங்க. அதனால உங்களுக்கு வாழ்த்து சொல்வதற்காக இணைப்புக்கு வந்தோம் ஐயா. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க, நன்றி. இந்த மாதிரி ஒரு அன்பான நேயர்கள் மருதன்வெள்ளி சமுதாய வானொலியில் ஏதாச்சும் ஒரு நல்ல நிகழ்வு அப்படின் போது அவர் உங்களுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கணுமே அப்படின்றதுக்காக கேட்டுட்டு வந்திருக்கக்கூடிய நேயர். இப்படி இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது தான் செய்யுது. கண்டிப்பாக அதை ஒருங்கிணைக்கிறதுன்றது ஒரு சவாலான ஒரு காரியம். அதை எப்படி நீங்கள் செய்கிறீங்க, அது எப்படி அமையுது அதை சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ ஒரு சேவையும் நம்ம செய்கிறோம். நம்ம சோஷியல் மீடியாஸில் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம், மக்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கோம். அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க பார்க்குறப்போ நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு மக்களிடையே வந்து வளருது. அந்த நம்பிக்கையை வந்து நாங்கள் கொண்டு வர வந்து ஒரு சில நாட்களில் கண்டிப்பாக முடியல. பல வருடங்கள் நாங்கள் கடந்து வந்தோம். ஒரு இன்ச்சா பல தருணங்களை, பல சவால்களை வந்து நாங்கள் கடந்து வந்தோம். கடந்து வந்து அந்த நம்பிக்கையை வந்து நாங்கள் மக்களிடையே கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இன்னும் நாங்கள் வந்து நிறைய சமூக சேவைகளை பண்ணணும். ஆதரவற்றோர், யாசகம் கேட்பவர்கள் அப்படின்னு வந்து யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற கான்செப்ட் தான் எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவாக கொண்டு போயிட்டு எங்கள் சரௌண்டிங்கில் இருக்க எல்லாரையும் வந்து பாசிட்டிவாக மாற்றணும். சமூக சேவை செய்கிறது வந்து நாங்கள் மட்டும் இல்லாமல் அவங்களால முடிஞ்ச ஒரு சிறிய சேவைகளாச்சு அவங்க வந்து செய்யணும், மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க இடத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து நாங்கள் செயல்பட்டுட்டே வரோம். நிறைய சவால்கள் இருந்தது. அந்த சவால்கள் எல்லாம் கடந்து ஒன்றுனா யோசிப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம், லைக் கலந்தாய்வு பண்ணுவோம், டீமோட ஒருங்கிணைச்சு கலந்தாய்வு பண்ணுவோம். கலந்தாய்வு பண்ணிவிட்டு அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வந்து அதை வந்து எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து ஒரு விஷயம் பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வந்து நாங்கள் முன்னேறி வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய சேவை மேலும் தொடரணும். நம்ம இந்த பகுதிக்கு இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம். காலை வணக்கம். தருமபுரி மாவட்டம் கடத்தூர்லேருந்து பழனி டெய்லர் சார். வணக்கம் பழனி. வணக்கம், சொல்லுங்க. சிறப்பேருங்க ஐயா, உங்களுக்கு வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. நலமா ஐயா? பணியிட சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களுங்க ஐயா. அதாவது மைதருமபுரி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் பப்ளிக் பீஸ் ஆபரேட்டர் அன்றோட என்ன நிகழ்வு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. இதில் மருதநிலை சோனாவுக்கு என்ன ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அற்புதம். ஏன்னு கேட்டா மைதருமபுரி நம்ம டவுனுக்கு முழுதான் தருமபுரி லோக்கல் முழுதான் தெரியுங்கய்யா. கிராம பகுதியில் இப்படி ஒரு அமைப்புக்கு தெரியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுச்சு மருதநிலைங்கய்யா. நன்றிங்க. பணி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா பப்ளிக் நியூஸ் ஆப்ல தினம் அவங்க நீங்க என்னென்ன தேர்ன்றீங்க. மெயினா அதிகமா வந்து ஆவரோட்ட இருந்தவர் ஜிகேச்சி வந்து அடக்க முடியாது. நான் ஒரு தொடர்ந்து நான் பார்த்துட்டு வருகிறேன். அது அந்த மாதிரி நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எவ்வளவு ஒரு உதவி செஞ்சாலும் இது ரொம்ப பெரிய உதவி சார். கண்டிப்பாங்க. அந்த உதவி செய்யறது இந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு தொடர்ந்து செய்யுங்க. நன்றிங்க. நன்றி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நகரப்புறங்களில் மட்டும் தெரிஞ்சிட்டு இருந்தது தான் மருதநெல்லி வந்து இப்போ கிராமப்புறங்களுக்கும் அவங்க மைதருமபுரி அமைப்பை தெரியப்படுத்துறீங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நல்ல விஷயங்கள் செய்யும்போது இது ஒரு ஊடகம் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு தளம். இந்த தளத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய சேவைகளை நாங்களும் வெளியில் கொண்டு போகும்போது 2 பேரும் சேர்ந்து செய்யும்போது இன்னும் அது வெகுஜன மக்கள்கிட்ட எளிமையாக போய் சேரும் அதற்கான வாய்ப்புகள். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த முகநூல், சோசியல் மீடியா அப்படின்றது கொஞ்சம் படித்தவர்கள், மேம்பட்ட மக்கள் இவங்ககிட்ட தான் போய் சேரும். ஆனால் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த ஊடகம் சாதாரண ஊடகம் அல்லங்க. எங்கேயோ காட்டில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க கூட காதில் கேட்டுட்டு பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊடகம் இந்த வானொலி அப்படின்ற ஒரு ஊடகம். சோசியல் மீடியாவை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் அதையும் தாண்டி சாதாரண வெகுஜன மக்கள், கிராமப்புற மக்கள், கூலி தொழில் செய்யக்கூடிய, அன்றாடம் பிழைப்பு நடத்தக்கூடிய மக்களிடம் போய் எளிமையாக சேரக்கூடிய ஒரு ஊடகம் அப்படின்போது இந்த வானொலி அப்படின்ற ஒரு ஊடகம். இந்த ஊடகத்தில் நீங்கள் பேசுகிறது எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பெருமை. இப்போ அந்த அமரர் சேவை அப்படின்றத விஷயங்கள் பழனி பேசும்போது சொன்னார். அந்த அமரர் சேவை அப்படின்றது என்ன மாதிரியான விஷயங்கள்? அது இங்கே இருக்கிறது மட்டும் செய்கிறீங்களா? நான் கேள்விப்பட்டேன் வெளிநாடுகளில் யாராச்சும் இங்கேருந்து போய் மறைஞ்சிட்டாங்க, மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது அவர்களுக்கான உதவிகள் கூட வாய்ப்பு இருந்தால் செய்கிறதா கேள்விப்பட்டோம். அதை பற்றி சொல்லுங்களேன்.
அமரர் சேவை வந்து புனித உடல்களை வந்து நம்ம அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டில் தான் இந்த அமரர் சேவை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தோம். இந்த அமரர் சேவையில் வந்து என்ன தொந்தரவுகள் இருக்குன்னா, இப்போ வந்து நிறைய பேர் வந்து வடக்கு நாட்டிலேருந்து எல்லாம் வந்து இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து ஒரு ஆக்சிடென்ட்லேயோ இல்லை ஒரு ஏதோ விபத்துலேயோ ஏதோ ஒன்று இறந்துடுறாங்க. ஸோ அவங்கள வந்து அங்கே இருக்க உறவினர் இங்கே வந்து அடக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து யாருன்னே அடையாளமே கண்டுபிடிக்க முடியறதில்ல. எவ்வளோதான் வந்து காவல் நிலையத்தில் காவலர்கள் வந்து எவ்வளோதான் முயற்சி செஞ்சாலுமே எவ்வளோதான் இருந்தாலுமே அந்த பலன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்கள வந்து அடக்கம் செய்கிறதுக்கு உறவினராக யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் நாங்கள் வந்து இருக்கோம், நாங்கள் உறவினராக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க உடல்களை வந்து அரசு மருத்துவமனையில் இருந்து எடுத்து அவங்க எந்த ஸ்டேஷன் லிமிட்டில் வந்திருக்காங்களோ, ஒசூரோ பொம்முடியோ அரூரோ கடத்தூரோ எந்த ஸ்டேஷன் லிமிட்டில் வராங்களோ, இல்லை ரயில்வேனா ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸ் வருவாங்க. ஸோ அவங்க டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த காவலர்களை கூப்பிட்டு அவங்க கூட சேர்ந்து நாங்கள் எங்கள் உறவினராக நினச்சி, அவங்க நிறைய பேருக்கு ஒரு தாயாக இருந்திருக்கலாம், தந்தையாக இருந்திருக்கலாம், ஒரு சித்தப்பா பெரியப்பா யாராவது இருந்திருக்கலாம். ஸோ அவங்களுக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட அவங்களுக்கு ஒரு அண்ணனோ தம்பியாவோ ஒரு சிறந்த உறவினராகவோ நாங்கள் நின்று எங்களோட உறவினராக நினச்சி அவங்கள அடக்கம் பண்ணுறோன்னு. ஸோ இது வந்து 123 புனித உடல்களை வந்து இது வரைக்கும் அடக்கம் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து அந்த 122 வந்து பச்சிலம் குழந்தைகளும் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க, வடக்கு நாட்டு வெளிநாட்டு இளைஞர்கள் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து 123 புனித உடல்களை இது வரைக்கும் அடக்கம் பண்ணியிருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசும். இணைப்பில் ஒரு நேயர் வந்துட்டு இருக்காங்க. வருக. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கோங்க. நல்லா இருக்கோம். மாதுசாமி பாப்பாரை பற்றி பேசுகிறேன். கெட்டு சொல்லுங்க மாதுசாமி. தலைப்பு என்னங்கய்யா? இன்னைக்கு சமூக சேவையும் மருத்துவ முகாமும் அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். மருத்துவ முகாம் அதாவது ஒரு ஹெல்ப் பண்ணா ஒரு விறகு தூக்கிட்டு போறாங்க, வெயிட் தாங்க முடியாது, அவங்களுக்கு வழி பண்ணலாம். முதியோர்களுக்கு இல்ல அவங்களுக்கு ஒரு சம் தண்ணி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஹெல்ப்ங்கெல்லாம் பண்ணலாம். அப்படி பண்ணா நமக்கு ஒரு காலத்துக்கு நமக்கு அந்த உதவி கிடைக்கும். பின் காலத்துக்கு நிச்சயம் அந்த தர்மங்கள்லாம் செய்யலாம். ஒருத்தர் சூழ்நிலை சரியில்லாம உடல் சரியில்லாம படுத்துருப்பாங்க, எங்க பசங்க பெங்களூர்ல இருப்பாங்க, வெளியில இருப்பாங்க, அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து வீட்டுல விடலாம். அந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணாக்கலாம். பிற்காலத்துக்கு நம்மளோட எதிர்காலம் நம்மளுக்கு ஆகுங்க ஐயா. நிச்சயம் தர்மம் தலை காக்கும் அப்படின்றீங்க. தர்மம் தலை காக்கிறது கண்டிப்பா. நன்றி நன்றி மாதுசாமி. நன்றி 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 நன்றி. ரைட்டு. இப்போது இந்த அமரர் சேவை இப்போ வெளிநாடுகளில் யாராச்சும் நம்ம பகுதியை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து தருமபுரி மாவட்டம் இருக்கட்டும் சரி, தமிழ்நாடு முழுவதும் இருக்கட்டும் சரி, இல்லை இந்தியா முழுவதும் இருக்கட்டும் சரி, ஸோ இங்கேருந்து வேலைக்காக தேடி நிறைய பேர் வந்து அமீரகத்துக்கு போவாங்க. நம்ம மெயினாக டார்கெட் பண்ணுறது அமீரகம் தான். ஸோ இங்கே வந்து வேலைக்காக வந்து நிறைய பேர் அங்கே போவாங்க. இல்லை வேறு ஏதோ விஷயம் சுற்றுலாக்காகவும் போகலாம், இல்லை வேறு எதனா விஷயங்களுக்காகவும் வெளிநாட்டுக்கு போவாங்க. அங்கே போயிட்டு அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ இறந்துட்டோடனே இங்கே இருக்க மக்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம உடல்களை எப்படி கொண்டு வரதுனே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஒன்று. இரண்டாவது விஷயம், அவங்கக்கிட்ட வந்து அந்த பண உதவி வந்து எதுவுமே இருக்காது, சேமிப்புங்கிறது அவங்கக்கிட்ட இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்கே நம்ம கேட்டோன்னா நிறைய செலவாகும். மெயின் வந்து பணம் அந்த இடத்துல வந்து ரொம்ப பாதிக்கும். மெயினாக வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கேருந்து உடல்களை கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து ஈடு பண்ணுற விதமாக இலவசமாக நாங்கள் வந்து துபாய் அமீரகத்துலேருந்து, பஹ்ரைன், ஓமன், கத்தார், குவைத் எல்லாம் அங்கேருந்து அமீரகத்துலேருந்து இங்கே புனித உடல்களை வந்து ஹோப் அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட நிறுவன தலைவர் கௌசர் பேக் அப்படின்னு இருக்கார். ஸோ அவர் கூட நம்ம சேர்ந்து வாலண்டியரிங் அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டுகளை வந்து நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து புனித உடல்களை வந்து இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்கெலாம் அனுப்புகிறாரு. ஸோ அவங்களோட நம்ம சேர்ந்து அவங்களுக்கு தேவையான சிறு உதவிகளை வந்து நம்ம செஞ்சு புனித உடல்களை வந்து இந்தியா கொண்டு வரதுக்கான ஒரு சேவைகளும் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அவங்க கூட சேர்ந்து. ஸோ இப்போ அங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு வந்து அது வந்து ஒரு பெரும் உதவியாக அமையப்பெறும். கண்டிப்பாக. சரிங்க. இப்போது இதை தாண்டி இந்த மருத்துவ உபகரணங்கள் அல்லது மருந்து பொருட்கள் இதை பற்றியான இந்த முகாம்களில் கொடுக்கறதுக்கான சூழல் எப்படி இருக்குங்க? என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ வந்து நம்ம தருமபுரி மாவட்டத்தில் வந்து முதுகு தண்டுவலம் பாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் மலை கிராமங்களில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. மலை கிராமத்தில் வந்து நீரிழிவு நோயாளியால் பாதிக்கப்பட்டவங்க,
இந்த டயாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அங்கே பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணோம், அவங்களுக்கான தேவைகள் நிறைய இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து இதய சிகிச்சை நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலைகளாக அமையுது. அதுக்கப்புறம் அந்த மருந்து செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எங்கள் குடும்பத்தையே பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால எங்களுக்கு மருந்துகள் வந்து நிறைய தேவைப்படுது. அதோட செலவுகள் வந்து எங்களால் ஈடு கொடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எங்களுக்கு மருந்துகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மருந்துகளுக்கு வந்து அவங்க என்னென்ன தேவையோ அந்த மருந்துகளை வந்து மாதத்திற்கு ஒரு முறை வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மருந்துகளை வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம அதியமான் கோட்டை, நல்லம்பள்ளி, வத்தல் மலை, அரூர் இதெல்லாம் கவர் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே சார்ந்த மக்களுக்கு வந்து நம்ம நிறைய நோயாளிகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மருந்துகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் மருந்து உபகரணங்கள் அப்படின்னா ஹேண்ட் ஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போ வந்து கை வந்து நடக்க முடியாது, 2 காலம் இருக்காது, நடக்க முடியாது அவங்களால, ஹேண்ட் ஸ்டிக்கு வேணும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வீல் சேர் வேணும்னு சொல்லுவாங்க. சார் எங்கள் அம்மா வந்து ரொம்ப வயசானவங்க, அவங்களால ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போக முடியல, நாங்களும் சிறிய வயது இருக்கிறவங்க இருக்கோம், எங்களாலையும் தூக்கிட்டு கூட போக முடியல, ஒரு வீல் சேர் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வீல் சேர்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் இலவசமாக. எங்களால் முடிஞ்ச வீல் சேர்ஸ் அப்புறம் ஹேண்ட் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து நிறைய யூரின் டியூப்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், இந்த டைப்பர்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து மெடிக்கல் அசோசியேட்ஸோடு சேர்ந்து, ஃபார்மசிஸ்டோடு சேர்ந்து அவங்களுக்கான தேவையான உதவிகளை வந்து நம்ம இந்த மாதிரியும் செஞ்சிட்ருக்கோம். முகாம்கள் மட்டும் இல்லாமல் புரியுது, இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கோம். மருத்துவ உபகரணங்கள் என்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரியான உதவிகள் செஞ்சிட்ருக்கீங்க. மருத்துவ முகாம்கள்லேயும் வந்து நம்ம வந்து இலவசமாக இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லுவோம், அது அப்புறம் சர்ஜரிஸ். இப்போ வந்து ஒரு சர்ஜரிஸ்க்கு வந்து நிறைய செலவாகும். ஸோ அந்த மாதிரி சர்ஜரிஸ் வந்து நம்ம இவங்க பேஷண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மருத்துவ முகாமில் இருக்க பேஷண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க லிஸ்ட் எடுத்துட்டு நம்ம அந்த குறிப்பிட்ட அந்த மருத்துவமனைகளில் பேசி அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி இலவசமாக மை தர்மபுரி அமைப்பு சார்பாக நீங்கள் சர்ஜரிஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணி கொடுப்போம். இன்கேஸ் அந்த காப்பீட்டு திட்டமெல்லாம் நிறைய வரும். இப்போ இதயம் சார்ந்த சிகிச்சை வந்து நம்ம அரசு சார்பாக வந்து 5 லட்சம் ரூபாய் வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. அது வந்து இன்னுமே நிறைய மக்களுக்கு வந்து போய் ரீச் ஆகாமல் இருக்குது. ஒரு நோயாளிகள் இருக்காங்கன்னா இருதய சிகிச்சைக்காக 5 லட்சம் வந்து நம்ம கவர்மெண்ட்டே வந்து அரசு சார்பாக அவங்களுக்கு மக்களுக்கு தராங்க. அந்த காப்பீட்டு அட்டை இருக்கும், அந்த அட்டையை நம்ம வச்சுக்கிட்டோன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் எந்த மருத்துவமனைகள்லாம் நம்ம அந்த காப்பீட்டு திட்டம் அட்டையை காட்டுறோமோ அவங்க வந்து இலவசமாக அந்த இருதய சிகிச்சையெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து நிறைய சிகிச்சை வந்து இலவசமாக நிறைய மருத்துவமனை பண்ணுறாங்க, காப்பீட்டு திட்டம் இருக்கிறதே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி காப்பீட்டு திட்டம் இருக்குது, எப்படி நீங்கள் வந்து அந்த சர்ஜரிஸ் நீங்கள் வந்து இலவசமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவங்களை எடுத்து வச்சு அதை ஃபாலோ பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்களே வந்து நம்ம நிறைய செஞ்சிட்ருக்கோம். தருமபுரி மாவட்டம் இருக்கட்டும் சரி, தமிழ்நாடு முழுவதும் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற என்ஜிஓஸ் இருக்காங்க. ஸோ இவங்க லிங்க்ஸ் மூலிமா அந்த ஸ்பெசிஃபிக்கான நோயாளிகளுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ அந்த உதவியை வந்து நம்ம செஞ்சு கொடுக்குறோன்னு. பொதுவாகவே ஒரு இலவசம் அல்லது இந்த மாதிரி ஒரு உதவி அப்படின்னும்போது அதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும், சரியாக இருக்குன்ற ஒரு சந்தேகம் இயல்பாகவே வரக்கூடியது. கண்டிப்பாக அதை எப்படி நீங்கள் சரி செய்கிறீங்க, அது எப்படி ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்க? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு அருமையான கேள்விண்ணா. இது வந்து இப்போ இருக்கிற வந்து முக்கியமான இது ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி. இப்போ வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கூட அவங்க மனசில் என்ன வருதுன்னா, பணம் உதவி கொடுத்துட்றோம், அவங்க ஏமாத்திடுவாங்களோ, அவங்க வந்து இது கரெக்டான ஆள்கிட்ட போய் சேருமோ, பணம் கொடுக்குற விஷயம் கொடுத்துட்றாங்க, பட் வந்து அது வந்து கரெக்டான மனிதர்கிட்ட போய் சேருதா, இப்போ மருத்துவ உபகரணங்கள் வாங்கி கொடுத்தாலுமே அது கரெக்டான நபர்கிட்ட போய் சேருதா, சரியான நபர்கிட்ட போய் பயன்பெறுதா அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்குது. ஸோ அதனால தான் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மே நாங்கள் வச்சிருக்கிறது மெயின் காரணமே அதுதான். ஸோ இதில் வந்து நம்ம அவங்க பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் மூலிமா ஷேர் பண்ணுற மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த உதவி கேட்டிருந்தோம், இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பார்க்குறப்போ இன்னொரு உதவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அவங்க மனசில் வருது. அந்த நோக்கம் வந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்களையும் வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் வந்து அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிறந்தநாள் அப்படின்னா உணவு கொடுக்கணும் அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் மை தர்மபுரி அமைப்பில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், இல்லைன்னா நானே வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ரெஃபரல் கொடுத்து விட்றேன், நீங்கள் வந்து அவங்க மூலியமாக கொடுத்துடலாம், உணவு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நமக்கு வந்து ஒருத்தர் மூலியமா ஒருத்தர் ரெஃபரல் ஜென்ரேட் ஆகிட்டு அது வந்து நிறைய உதவிகளை வந்து பண்ணியிருக்கோண்ணே. அதுவும் இல்லாமல் இந்த மருந்து சார்ந்து வந்து நிறைய நமக்கு வந்து ரெக்வஸ்ட் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50லேருந்து 100 ரெக்வஸ்ட் வருது. மருத்துவமனையிலே சேர்த்துருக்கோம், இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, QR கோடு இருக்குது, ஸ்கேன் பண்ணியிருக்கோம், ஜிபே நம்பர் இருக்குது, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நிறைய ரெக்வஸ்ட் வரும். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு 50% கரெக்டாக இருக்கும், 50% தவறாக இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மருத்துவ சார்ந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் அமைச்சிட்டு அதில் QR கோடு வந்து இவங்களோட QR கோடு வச்சுருவாங்க. வச்சுட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்கும். இது வந்து நம்ம தவறான மக்கள், ஏன்னா ஒரு மக்கள் வந்து நமக்கு ஒரு மனிதர் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாருன்னா நம்ம மேலே இருக்க நம்பிக்கையில் தான் சப்போர்ட் பண்ணுறாரு. நிச்சயமாக அது தவறான மனிதனுக்கு போய் அது சேர்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம அந்த ஊரில் இருக்க நம்ம தன்னார்வலர் இருக்காங்க நிறைய பேர், இல்லை நம்ம நண்பர்கள் இருப்பாங்க, கண்டிப்பாக அந்த ஊரில் யாருன்னா தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க மூலிமா இந்த நம்பரை கொடுத்து அங்கே விசாரணை செய்யுங்க, வெரிஃபை பண்ணுங்க, வெரிஃபை பண்ணிட்டு ஏதோ ஒன்று அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா அரசு துறையில் வந்து அவங்களுக்கு தேவையான சான்றிதழ்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஊனமுற்றோர் அப்படின்னா அவங்களுக்கான சான்றிதழ் வந்து அரசுலேருந்தே கொடுத்துருப்பாங்க. இல்லை அரசு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவிகள் செய்கிறாங்க. எந்த மாதிரி உதவிகள்னால் இப்போ ஊனமுற்றோர் இருக்காங்களா அவங்களுக்கு மந்த்லி இவ்வளோ அமௌண்ட், மாதத்திற்கு ஒரு முறை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. அவங்க மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுறாங்க. இன்னும் நிறைய வந்து இந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அந்த காச நோய், அந்த நிறைய நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து உதவி செஞ்சிட்ருக்காங்க அரசு. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இந்த கார்டு இந்த சர்டிஃபிகேட் இருந்தால். ஸோ அதை வாங்கி வெரிஃபை பண்ணுவோம், வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களை வெரிஃபை பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்காங்களா என்ன ஏதுன்னு. இல்லை உண்மைதானா அப்படின்றது உண்மைத்தன்மை வந்து நம்ம எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் அந்த உண்மைத்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். ஏன்னா நம்மளை நம்பி அந்த உதவி செய்கிற மனிதருக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். அவங்க எப்போ கேட்டாலுமே இன்னொரு வாட்டி உதவி செய்யணும்னா நம்ம இந்த உதவி செஞ்சுருக்கணும் அவங்ககிட்ட காட்டணும். ஸோ அதுக்காகவே வந்து நாங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்து வெரிஃபை செஞ்சுட்டு ஒரு கலந்தாய்வு பண்ணுவோம். எங்கள் டீமுக்குள்ளே எங்கள் செயலாளர் இருக்கார், தமிழ் செல்வன் இருக்கார், எங்களோட ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் அருணாசலம், அவர் தான் வந்து நம்ம ஆதரவற்ற புனித உடல்கள் அமர சேவையோட ஒருங்கிணைப்பாளர், நம்ம பசிக்கித வாங்க ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் அருள்மணி, எல்லாரும் நாங்கள் கிருஷ்ணன் அண்ணா இருக்கார், தொழிலாளர் சங்க தலைவர், அவர் செயலாளர், அவரோட எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து கலந்தாய்வு செஞ்சு இதுக்கான முடிவுகள் என்ன செய்யலாம் அப்படின்னு செஞ்சுட்டு உதவி ஒன்று செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். மிக்க நன்றிங்க. இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய மருத்துவ முகாம்கள் குறித்தும் அந்த சமூக சேவையில் இருக்கக்கூடிய அந்த பணிகள் குறித்தும் பேசுனீங்க. கண்டிப்பாக உங்களுடைய இந்த சேவை மென்மேலும் வளரணும், நல்ல பகுதி மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை இணைதை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் நல்லதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். எங்களால் மருதநெல்லி சமுதாய வானொலியின் மூலமாகவும் கூட இந்த சமுதாய சேவைக்கு எங்களாலான பங்களிப்பை உங்களோட இணைஞ்சும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். நம்மளுடைய ஊடகத்தை மிக திறம்பட பயன்படுத்துகின்ற நம்பிக்கையோடு உங்களை நன்றி பாராட்டி நிறைவு செய்கின்றோம். நன்றிங்கய்யா. வணக்கம். நன்றி.